ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிட அலுவலகத்துக்கு நடராஜ ஆச்சாரியா ஆகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்திருக்கிறேன். அந்த வகையிலே ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எப்படியும் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு தான் வருகிறது. இப்போ உங்கள் பிறந்த ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது களத்திரம், அதாவது வாழ்க்கை, லைஃபு, கணவன் மனைவி, இந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்திலே இந்த எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனை. 7ஆம் இடம் எப்பவுமே நமக்கு தகுந்த மாதிரி ஃபேவரபுளாக இருக்கணும். இப்போ லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்து அதிபதிக்கும் தகராறு இருக்கக்கூடாது, அதாவது பகை இருக்கக்கூடாது. ஒரு லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்து அதிபதிக்கும் பகை இல்லாமல் நட்பு கிரகமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சமமான ஒரு விதத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த 7ஆம் இடத்திலே அவ்வளவாக பிரச்சனைகள் வருவதில்லை அதன் அதிபதியால். ஆனால் அந்த 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் அமர்ந்தால் எப்படி? ஏன்னா அந்த 7ஆம் இடம்ன்றது நேர் எதிர். அந்த 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் அமரும்போது அந்த கிரகம் அதனுடைய வேலையை செய்யாமல் இருக்குமா? அதுதான். அப்போது 7ஆம் இடத்திலே ஒரு சூரியன் அமர்ந்தால் எப்படி என்று ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன். அதற்கு பின்னர் சந்திரன் இருந்தால் எப்படி? அதுவும் கஷ்டம், இதுவும் கஷ்டன்ற மாதிரி. சூரியன் இருந்தால் பிரச்சனை வேறு விதம். சந்திரன் இருந்தால் நம்ம மனசு ஒரு நிலையான மனசாக இருந்து கொண்டு நல்ல மாதிரியாக நம்மளால் வாழ வைக்காது. அது அப்படி. அந்த பதிவும் இதற்கு முன் வெளியிட்டிருந்தேன். நல்ல ஆதரவு கிடைத்தது. இப்போது புரிந்து கொண்டு வருகிறார்கள். இப்போது இந்த 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் எப்படி? ஒரு லக்னத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்திலே உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது 7ஆம் இடத்துல உட்காந்து அந்த லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் 7ஆம் பார்வையாக. இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் தோஷம். அது ஆட்டோமேட்டிக்காக 7 செவ்வாய் இருக்குப்பா, செவ்வாய் தோஷம். அப்போது செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை தான் நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதில் இது ஒரு விதிவிலக்கு இருக்குங்க, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சில ஜோதிட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை குரு பார்த்தால் தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை. அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாயுடன் குரு சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. கடகத்திலே அவர் நீச்சம் பெற்றுவிட்டால் செவ்வாய் தோஷம் இல்லை. கும்பத்திலே அவர் இருந்தார் என்றால் அது யோகக்காரகன். செவ்வாய் யோகக்காரகனாக சிம்மத்துக்கு வருவதால் அது தோஷம் இல்லை. ஆனால் தோஷம்ன்றது என்ன? செவ்வாய் தோஷம் என்பது என்ன? 2ஆம் இடம், 4ஆம் இடம்,
7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடங்களிலே ஒரு லக்னத்திற்கு அல்லது ராசிக்கும் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும், லக்னத்துக்கும் பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்காது, ஆனால் ராசிக்கு இருக்கும். அப்பவும் அது செவ்வாய் தோஷம்தான். இப்போ நம்ம இதுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னோம் பார்த்தியா, கடகம், சிம்மம், குரு இது மாதிரிலாம் இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஒன்றா சொல்லிக்கலாம். ஆனால் தோஷம்தான். என்னை பொறுத்தவரை செவ்வாய் தோஷம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள் நிச்சயமாக செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும். இதில் நீங்கள் சும்மா இப்படி அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய வேலையே இல்லை. என்னப்பா செவ்வாய் தோஷம்னா அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும்ல இப்படின்னு கேட்குறவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன? முருகனை வழிபடுங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது போயிட்டு வந்துட்டால் செவ்வாய் தோஷம் போயிடுமா? முருகனை வழிபட்டுக்கிட்டு இருந்தால் செவ்வாய் தோஷம் போயிடுமா? அப்படிலாம் இல்லை. செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரம்? செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்கிறது தான் பரிகாரம். நீங்கள் இதுக்காகலாம் ஒன்றும் பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கோயில் அந்த கோயிலெல்லாம் போயிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, அவ்வளோதாங்க. செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை பார்க்கணுங்க அப்படின்னு ஒரு கரெக்டான மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுங்க. அது பிரகாரம் ஜாதகத்தை சேர்த்து அதில் பொருத்தங்கிறது எல்லாம் சரியாக வந்ததுன்னா கல்யாணம் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு மைண்டில் பெருசாக கற்பனையோ கஷ்டமோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை தீர்த்துக்கணும், அதுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும். ஒருத்தர் அப்படி தான் செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணை கொண்டு போய் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு? இந்த செவ்வாய் தோஷத்தினால அவங்களுக்குள்ள சரியாக வரல, வாழ்க்கை சரியான முறையில் போகல. அப்போ தான் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, நீ இது எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் செவ்வாய் தோஷத்துக்கு இந்த கோயில் போக சொன்னாங்க, அங்கே போனேன், அதெல்லாம் பரிகாரம்லாம் நான் பண்ணிட்டேன், அதனால தான் பண்ணேன். அவர் பரிகாரம் பண்ணிவிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் அவருக்கு இது தெரியுது செவ்வாய் தோஷம் இருக்குது. இப்போ தோஷம் இல்லாத ஒரு பையனுக்கு கொடுக்குறோம், ஆனால் நம்ம தான் பரிகாரம் பண்ணிட்டோமே, கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு நினச்சிட்டார். ஆனால் அங்கே வாழ்க்கை சரியாக இல்லை, அவங்களுக்குள்ள நல்ல உறவு இல்லை. ஏதோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இதை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த தாம்பத்திய சுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விடும். ஜாக்கிரதை. செவ்வாய் தோஷம்னு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேருங்க. இல்லை அப்படியே இல்லை அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகாதீங்க. ரொம்ப கிளியர் கட்டாக இருங்க. தோஷம்ன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, தோஷத்துக்கு தோஷத்தை சேர்க்கணும், அவ்வளோதான். அப்படி பண்ணாலே போதும், அதுக்குண்டான பரிகாரம் செவ்வாய் தோஷத்துக்கு கிடைத்துவிடும். இப்போ நான் வந்த, அதாவது ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு தலைப்புக்கு திரும்பவும் வரேன் நான். செவ்வாய் 7லே இருப்பதால், ஒரு லக்னத்துக்கு 7லே இருப்பதால் நிச்சயமாக செவ்வாய் தோஷம். இதை நீங்கள் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் செவ்வாய் தோஷம்ன்ற அந்த 7ல் செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 7ஆம் அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை சேர்க்குறீங்க, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம், பையனுக்கும்
செவ்வாய் தோஷம் இருந்துச்சுங்க அப்படின்னு நினச்சி தோஷத்துக்கு தோஷம் கட்டிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட சில பிரச்சனைகள் வரும். எப்படின்னா, இந்த 7ஆம் அதிபதி 7 செவ்வாய், ஆனால் 7ஆம் அதிபதி என்ன யாருன்னு ஒரு கிரகம் வருது இல்லை, அந்த 7ஆம் அதிபதி இந்த பையனுடைய 7ஆம் அதிபதிக்கு நட்போ சமமாகவோ இருக்கிறதால் நல்லது. அது பகை பெற்றுவிட்டால் இந்த அதிபதியும் அவருடைய 7ஆம் அதிபதியும் பெண்ணினுடைய 7ஆம் அதிபதியும் 2 பேருக்குமே பகையாக இருந்ததுன்னா அந்த கிரகம், செவ்வாய் தோஷம் ஒரு பக்கம், 7ஆம் அதிபதியே 2 பேருக்கும் பகையாக இருந்தால் அவ்வளோதாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக பாருங்கள். 7இல் செவ்வாய் இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் தோஷத்தை உள்ள ஜாதகத்தை சேர்ப்பது நம்பர் 1. அடுத்து அந்த 7ஆம் அதிபதி அந்த அடுத்தவனுடைய ஜாதகத்தினுடைய 7ஆம் அதிபதியும் பகையாக இல்லையா, அப்போ தான் இவங்க 2 பேர் ஜாதகத்தை நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய சுகம், அவங்களுக்குள்ள பிரச்சனைன்றது பெருசாகவே வராது, இல்வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. இப்படி பார்க்கணும். எப்பவுமே 7ஆம் இடம்ன்றதே ஒரு, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படியே ஒரு கூட்டாளியை சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்னர், அப்போ கூட நம்ம எதை பார்க்குறோம், 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் 7ஆம் இடத்தை பார்ப்பதில்லை. ஒரு தொழிலில் ஒருத்தர் பார்ட்னராக சேர்த்துக்கலான்னா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியும் அவருடைய 7ஆம் இடத்து அதிபதியும் எப்படி இருக்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார், உங்களுக்கு 7ல் செவ்வாய் இருக்குதா, இப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த ஒரு கூட்டாளியை, அதாவது ஒரு பார்ட்னரை சேர்க்கணுன்னாலும் இது ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த 7ஆம் இடம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். தோஷம்தான், அதுக்காக பயப்பட வேண்டாம். தோஷமுள்ள ஆளை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த 2 ஜாதகம் பொருத்தம் வந்துடுச்சுன்னா ரைட், அவ்வளோதான். இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஆக 7இல் ஒரு லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்குள் முரண்பாடான எண்ணங்கள் உருவாகும். முரண்பாடுனா எப்படின்னா, இவங்க ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பை சரி கட்ட முடியாத அளவில் இன்னொருத்தர் இருப்பார். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது ஈகோன்னு இல்லை, நம்ம இப்படி இருக்கணும், இப்படி வரணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு ஒத்துழைக்காமல் அடுத்த ஆள் ஒத்துழைக்க மாட்டார். கணவனுடைய எதிர்பார்ப்புக்கு மனைவி ஒத்துழைக்க மாட்டாள், மனைவியினுடைய எதிர்பார்ப்புக்கு கணவன் ஒத்துழைக்க மாட்டான். யாருக்கு 7 செவ்வாய் புரியுதா? அதனால தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் ஏன் சொன்னால், அப்போ தான் ஈடு கொடுக்கும். மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கு தான் அப்படி சேர்க்கணும்னு சொல்கிறது. அது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம குடும்பத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காது, பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு பிரச்சனையை உருவாக்கும் இந்த செவ்வாய். ஏன்னா அவன் ரத்த சம்பந்தத்துக்கு அதிபதி, அந்த காரகத்துவம் உள்ளவன். இரத்த சம்பந்தத்தை அதிபதியாக கொண்ட அந்த செவ்வாய் 7இலே அமர்ந்து விட்டால் தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் இருவருடைய அந்த இல்வாழ்க்கையிலே தாம்பத்திய சுகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிடும். அதனால் நம்ம அதை பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் கல்யாணம் தோஷம் இல்லாதவங்களை 2 பேர், ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு தோஷம் இல்லாத சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே ஒன்றா வரும். அதை அவங்க வெளியே சொல்லிக்கவும் முடியாது. ஏன்னா இது இப்படிப்பட்ட ஆளுகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமேனு பொண்டாட்டி சொல்வான்.
இவகிட்ட ரோதனையாக போச்சு, இன்னும் நம்ம வாழ்க்கையே என்ன இது இப்படி போச்சே, நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு மரியாதையே இல்லையே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு கணவன் போயிடுவார். அப்போ எப்படிங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கும்? அந்த வேறுபாடு, அந்த முரண்பாடு இதெல்லாம் வரும்போது ஒத்துமை எங்கே வரும்? இப்போ நம்ம நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல சப்போர்ட்டு அது இதுன்னு இருக்குது. கணவனுக்கு மனைவி சப்போர்ட்டு, மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டுனாலும் அந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பாரே ஆனால் அவன் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு வராது. ஆனால் நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை இணைத்து விட்டால் அட்ஜஸ்ட் ஆகிடும். பரிகாரமே தேவையில்லைன்னு சொல்கிறது இதுதான். ஆக 7லே செவ்வாய் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 7லே செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேருங்க. இல்லை சார் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 7ல் செவ்வாய் இருக்குது, ஆனால் என் மனைவிக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த ஜாதகத்தை வச்சு பாருங்கள். இல்லை அந்த மாதிரி ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் அதாவது தோஷம் இல்லை, 2, 4, 7, 8, 12 எங்கே இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தானே. அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இல்லைங்க, ஆனால் எனக்கு 7ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லெவலில் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்க, இப்போ நான் என்ன தாங்க பண்ணுறது? அப்படி கட்டியாச்சு கொண்டாச்சு, நான் இப்போ அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு இது பரிகாரத்தை சொல்லி அதை கரெக்டாக முடிஞ்சிடும், அது சரியாயிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்காம போனது உங்கள் தப்பு. இந்த மாதிரி குருவோட சேர்ந்து இருக்குது, கடகத்தில் கடகம் சிம்மம் அந்த ராசிக்கு அது யோகம் அதனால் இருக்குது, இப்படி பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்கெல்லாம் கூட வந்து உங்களுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது. ஆக நான் மறுபடியும் கூறுகிறேன், ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணையுங்கள், சேர்த்து வையுங்கள், அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். குடும்ப வாழ்க்கைன்னா என்னங்க? அவங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் தாம்பத்திய உறவு சரியாக இல்லைன்னாக்கா அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிங்க என்ன பண்ணுங்க? அப்போ செவ்வாய் 7ல் இருந்தால் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இது போன்ற ஒரு வகையில் இதற்கெல்லாம் பரிகாரம் பண்ணி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் கூட நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும்னு தான் நான் சொல்வேன். அதுக்காக முருகனை வழிபடுங்க, தப்பு இல்லை. ஆனால் முருகன் காப்பாற்றுவாருன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா சில பேர் இப்படி இருக்காங்க, ரொம்ப அதீதமான நம்பிக்கை தெய்வத்து மேலே, ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க. தெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தேன்னா போதும்பா, எனக்கு என்ன வேணும்னு நான் போய் அங்கே வேணுன்னா அது பின்னாலே வந்துடும் எனக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். அப்படியெல்லாம் வைக்காதீங்க. உங்களுடைய கர்மா என்னவோ, உங்களுடைய விதைத்த விதை என்னவோ அதுதான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அதுக்காக போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணால் அதை பண்ணால் நான் பெரிய ஆளாக வந்துடுவேன்னு நினைக்கிறதோ, இல்லை இந்த பாவத்துக்கு பரிகாரம் நான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்து நான் எல்லாம் பண்ணேன், பாலாபிஷேகம் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், தங்கத்தேர் இழுத்தேன், அதுக்கெல்லாம் செலவு பண்ணேன், அப்படி இப்படின்னு நீங்கள் செய்யலாம், நல்லது தான். ஒரு கடவுளுக்கு செய்யறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை சரியில்லை.
கடவுள் மேல் அதீதமான நம்பிக்கை வைக்காதீர்கள். கடவுள் அப்படி இல்லை. எப்பவுமே நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், அது சரியாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு செஞ்சிட்டிங்கன்னாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணுற வினை தானேங்க உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னா நல்ல மாதிரியாகவே எல்லாம் அதுவும் திரும்பல, நல்லது தானே அப்படின்னு பாருங்கள். செய்யும்போது ஒரு வடைக்கு 4 தடவை யோசிங்க. அதே போல தான் ஜாதகத்தை சேர்க்கும் போதும் தோஷத்துக்கு தோஷமுள்ளாத ஜாதகம் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு பெரிய விஷயம். அது வாழ்க்கை பிரச்சனை இல்லை. என்ன தோஷம் இருக்கிறது, அந்த தோஷத்துக்கும் தகுந்தாற்போல் ஜாதகத்தை இணைக்க வேண்டும். அதுதான். அதனால் செய்வன திரும்ப செய்யாது. எதை செஞ்சாலும் செய்வன திருந்த செய். ஒரு வாட்டி 10 வாட்டி செய். இது தப்பா, இது ரைட்டா, இதனால் நமக்கு நல்லது தானா, இதனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி நமக்கு அதனால் நமக்கு ஏதாவது பாவத்தை தேடிப்போமா? இது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை செய்யறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம மனசை ரொம்ப 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 கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நான் போன ஒரு பதிவில் சொன்னேன், மனம் ஒரு அரக்கன், அசுரன். அப்போ அவன் எப்படி சார் நல்லது யோசிப்பான்? அந்த மனசில் எப்படி சார் நல்லதுலாம் நினைக்கும்? அப்போ கெடுதலை தானே கொடுக்கும். அப்போ நீங்கள் செய்ய போகிறது நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுதான். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது என்கிட்ட. அதை சொல்லணுன்னா நிறைய டைம் வேணும். ஆக ஒரு லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்பதை நம்புங்கள். அதன்படி செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுங்க. மற்றபடிக்கு எல்லா விதத்திலும் நம்ம பண்ணுற எந்த ஒரு காரியமும் சரியான முறையிலே போகணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு பாருங்கள். இப்படி இருந்தால் அப்படி பண்ணிடலாம், அப்படி இருந்தால் இப்படி பண்ணிடலாம், இதுக்கு இது சரியாயிடும். நமக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரியாக காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தர் அப்படி தான் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, பயங்கர சொத்து இருக்குது. எப்படி? பொண்ணு அழகாக இருக்குது, பயங்கர சொத்து இருக்குது அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா நம்ம பையன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். இப்படி போய் ஜாதகத்தை சேர்ப்பீங்களா? இது மாதிரியெல்லாம் குழப்பிக்காதீங்க. ஜாதகம் என்பது வாழக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியது. அந்த வழிகாட்டியை நீங்களாக தப்பாக கால்குலேஷன் போட்டு நான் இப்படி பண்ணணும்னு பார்த்தா அப்படி போயிடுச்சேன்னு அப்புறம் பின்னால் வருத்தப்படுறதுல என்னங்க லாபம்? நம்ம பொண்ணு நல்லா வாழணும், நம்ம பையன் நல்லா வாழணும், அந்த எண்ணம் தானே நமக்கு. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அது இருக்கணும். அந்த எண்ணத்தை விட்டுட்டு சொத்து சோகம் அழகு படிப்பு அது இதுன்னு போயிட்டு நல்ல வருமானம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? 30 வயசுலேயே சொந்த வீடு வாங்கிடுவான் அவன். ஒரு பையன் அவனுக்கு இப்போ இந்த காலத்தில் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு 30 வயசு ஆகும். அப்புறம் தான் அவன் கல்யாணத்துக்கே வருவான். அப்போ 30 வயசு ஆயிடுச்சு நீங்கள் விட்டுடுவீங்களா? 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், இது வேலைக்கு ஆகாது, 50,000 ரூபா இருக்குதா பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாது. இப்படி ஏதாவது ஏழா குடும்பமாக தான் போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் வாழ்க்கைன்றது ஐயோ ஐயோ அம்மான்னு பின்னால் ஆகட்டும். ஆக 7லே செவ்வாய்
இல்லற வாழ்க்கையை கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் ஆகும். அதனால் உங்களை நல்ல மாதிரியாக பார்த்து, இப்போது அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் எதிர்பார்ப்பு, அவங்க எதிர்பார்ப்பு, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் எதிர்பார்ப்பு என்ன ஏதுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரியாக போயிடும். அதுக்கு கஷ்டத்தில் போயிடுச்சுன்னா வாழ்க்கையும் கஷ்டம்தான். ஆகவே எல்லோரும் இந்த விவரங்களோடு நீங்கள் ஜாதகத்தை அணுக வேண்டும். இந்த விவரங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிடரை கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க. ஜோதிடர் ஒன்றும் கடவுள் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அது கரெக்ட் அப்படின்னு இல்லை. ஜோதிடர் அவ்வளோதான். அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை கரெக்டாக கேளுங்க. இதுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லை சார் இது மாதிரி அப்படின்னு உங்களுக்கு உள்ள மனசில் எழுகின்ற எல்லா கேள்விக்கும் ஜோதிடர் பதில் சொல்லி ஆகணும். அதனால் நீங்கள் கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவார்? அதை தான். அதனால் ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, நான் எப்படி வரணும், நான் எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் கட்டணும், ஒரு வீடு கட்டணும் கொள்ளணும், அப்போ எந்த நேரத்தில் நான் கட்டணும், என்ன பண்ணணும், எல்லா விவரங்களும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து ஜோதிடரிடத்திலே கேள்வி கேளுங்கள். 10 கேள்வி இல்லை, 50 கேள்விகள். அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். புரிகிறதா? நன்றி, நமஸ்காரம்.